வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பச்சரிசி அல்வா செய்யலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காவை மிக்சியில் போட்டு நல்லா பால் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய், ஏலக்காய் பொடி, பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம் நல்லா சுட வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சா பச்சரிசி மாவை நல்லா ஜலிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆயிடுச்சு. அந்த அரிசி மாவை இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 1 கப் மாவுக்கு ஒரு தேங்காய் நல்லா பால் எடுத்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த அரிசி மாவில் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்த்தா நல்லா அரிசி மாவு அல்வா ஒயிட்டாகவே அப்படியே இருக்கும். நான் ஒயிட் சுகர் சேர்க்கலை, வெல்லம் பாகு எடுத்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் எப்படின்னா ஒரு கம்பி பதத்தில் நல்லா பாகு எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டிப்படாமல் கரைச்சி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தேங்காய் பாலோட நல்லா அரிசி மாவை மிக்ஸ் பண்ணணும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அரிசி மாவு, தேங்காய் பால், ஏலக்காய் பொடி, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய போடக்கூடாது, டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை சேர்த்தா போதும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வெல்லம் பாகு எடுத்த பாத்திரத்திலே ஊற்றி நல்லா கழுவி அதையும் சேர்த்து தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கம்மியான தீயில் வச்சு
இந்த மிக்சரை சேர்த்து சேர்த்தாச்சு. இப்போ கை எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை எடுக்கவே கூடாது. கம்மியான தீயில வச்சு நெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் அல்வாங்கிறதுனால தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பசங்களுக்கு தர்றதுனால நெய் சேர்த்து செஞ்சால் இன்னமும் டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குங்கிறனாலையும் ஹெல்த்தியாக இருக்குங்கிறனாலையும் நெய் சேர்த்துருக்கேன். நான் பெரியவங்க சாப்பிட்றதுனால நெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டிப்படாமல் கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும்.